வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, நீங்கள் யார் என்பதை சொல்லும் லக்னம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பேக் போன். லக்னம் சரியில்லை, லக்னம் பலவீனமாக இருக்குது, லக்னம் ரொம்ப ஒரு நெருக்கடியோட ட்ராவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் உந்து சக்தியோட நகரக்கூடிய தன்மையை அது அரெஸ்ட் பண்ணி வச்சிடும், தொந்தரவு பண்ணிடும். அப்போ லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். அவர் நல்லபடியாக இருக்கணும். அந்த லக்னம் சரியில்லாத பட்சத்தில் தான் ஒரு நெருக்கடிகளை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. லக்னம் அப்படி என்னென்ன சார் பண்ணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய தோற்றத்தை சொல்லும், உங்களுடைய குணத்தை சொல்லும், உங்களுடைய ஆளுமையை சொல்லும், உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்லும், உங்களுடைய பாடி லாங்குவேஜை சொல்லும், உங்களுடைய கொள்கையை சொல்லும், உங்களுடைய இலக்கை சொல்லும், உங்களுடைய தன்மையை சொல்லும். நீங்கள் யார், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்க மாட்டேன்னா அங்கே லக்னம் தான் நிற்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் முதல்ல லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நேச்சரோடு தான் நீங்கள் வாழ முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்குவோம். சனியோட நேச்சர் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஸ்லோ தான், மெதுவாக இருக்கும் அவருடைய செயல்பாடு. அதை அவர் மாற்றிக்கவே முடியாது. சொல்லுவாங்க, சார் அவர் குளிக்க போனால் கூட 1 மணி நேரம் கழிச்சு தான் சார் வருவார். லக்னத்தில் சனி. அவர் ஒரு விஷயத்தை ஆழமாக பேச மாட்டார் சார், ரொம்ப திங்க் பண்ணுவார். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாருன்னா லக்னத்தில் சனி. அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னா அதுதான் உங்கள் ஆளுமை, அதுதான் உங்களுடைய ஒளின்னு சொல்லலாம். ஒளினா உங்கள் தேஜஸ், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நேச்சர், மாற்றிக்கவே முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னா அது லக்னம் தான். ராசி உங்களோட மனசை பிரதிபலிக்கும், லக்னம் நீங்கள் செய்கிற செயல்பாடுகளை பிரதிபலிக்கும். அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே திட்டான்ப்பா அப்படின்னு அது லக்னம். திட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சா அது ராசி. அப்போது ஒரு லக்னம் தான் ஒருத்தர் முடிவு பண்ணுது. பொதுவாக லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கலை அப்படின்னாலே அவர் ஒரு விஷயத்துக்கு போராடாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு விடாதுங்க. யார் வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், லக்னத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும் அப்படின்னா நல்லது. அப்படி எதுவுமே லக்னத்தை பார்க்கலை, லக்னத்தில் எந்த கிரகமே இல்லைன்னா அவர் தனித்து விடப்பட்டவர். ஆதரவுக்கென்று யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு விஷயத்தை அவராக போய் தான் செய்து முடிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இப்போ லக்னம் பாருங்கள், ஒரு நேச்சரை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்னு பாருங்கள். அப்போ லக்னம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஆளுமை. லக்னம் என்பது ஒருவருடைய மாற்ற முடியாத குணம். இப்போ லக்னத்தில் யாருக்காவது சூரியன் இருக்குன்னா அவர்கள் கௌரவமாக, பிராண்டடாக, புகழோட, அவரை பற்றி அவர் எப்போவுமே பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயமாக தான் அவர் வாழ்வார். லக்னத்தில் யாருக்காவது குரு இருக்குன்னு வைங்க, அவர் ஒரு ஆசான், குருங்கிறவர். இவர் யார் விஷயம் ஏற்றுக்க மாட்டார், இவர் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைப்பார். இவர் யாரையாவது விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு சக்தி கிடைக்காது. இப்போ லக்னத்தில் குரு இருந்தாலே பெரிய மனித தோரணை, கம்பீரம், இதுதான் அவருடைய நேச்சராக இருக்கும். இப்படி எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டு போகலாம். அப்போது லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் யாருன்னு சொல்லும், உங்களுடைய கொள்கை என்ன, உங்கள் நேச்சர் என்னன்னு சொல்லும். அடுத்த கட்டமாக லக்னாதிபதி யாரு கூட இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி யாரு கூட இருக்காருன்னு பார்த்து அவர் ராகு கேது கூட சேராமல், ராகு கேது நட்சத்திரத்தில் இல்லாமல், பாவ கிரகங்களோட சேர்க்கை இல்லாமல், லக்ன பாவிகளோட சேராமல் இருந்தால் ரொம்ப சேஃப். அவர் ஒரு விஷயத்தை எளிமையாக செய்து முடிச்சிருவார். அப்படி லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சுபருடைய பார்வை 9ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ பார்த்தார்னா ரொம்ப விசேஷம். இந்த லக்னாதிபதி போய் 1, 4, 7, 10, 5, 9, 11 இந்த இடங்களில் நின்னார்னா ரொம்ப விசேஷம். அல்லது இந்த அதிபதிகளோட சேர்ந்து இருந்தார்னா ரொம்ப விசேஷம்.
அந்த லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடங்கள்ல சேரும்போது கஷ்ட நஷ்டங்களை இவரே தேடி போறாரு. இப்ப லக்னத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி லக்னத்துல யாருக்காவது இருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ ஒருத்தர் விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்குன்னா அவர் 12ஆம் அதிபதி. ஒருத்தருக்கு சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சனி இருக்குன்னா அவர் 6ஆம் அதிபதி. இப்படி 6, 8, 12ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்தா பிரச்சனையை இவர் தேடி போறதை விட இவரை தேடி அந்த பிரச்சனை வரும். இதுதான் வித்தியாசம். ஆனா லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தா அவர் யாருங்கிறது சொல்லும். பிரச்சனை வர்றது 2வது. நீங்க இப்படிப்பட்டவர், இன்னாரு, இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு நேச்சரை வந்து 100% சொல்லக்கூடியது உங்களுடைய லக்னம் தான். மாற்றவே முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது லக்னத்தில் இருக்கிற கிரகத்தால தான் நடக்கும். மாற முடியாதது என்ன அப்படின்னா உங்களுடைய குணம், உங்களுடைய நிறம், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய தன்மை, உங்களுடைய தாய் தந்தையர், இவங்களெல்லாம் மாற்றிக்க முடியாது. இது லக்னம் தான் சொல்லும். உங்களுடைய ஆரோக்கியத்தை லக்னம் தான் சொல்லும். நீங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதும் உங்கள் லக்னம் தான் சொல்லும். உங்கள் லக்னாதிபதியோ உங்கள் லக்னத்தில் நின்ன கிரகமோ நீங்கள் சரியான பாதையில் செல்லாமல் உணவு பழக்க வழக்கமோ இல்லை வேறு மென்டல் டிப்ரெஷன் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது லக்னமே அந்த உடல் உபாதைகளையும் சுட்டி காட்டும். 6ஆம் அதிபதி தான் நோயை கொடுக்குறவராக இருந்தாலும் நீங்கள் லக்னத்தில் இருந்தால் அந்த நோய் ஸ்டார்ட் ஆகும். 6ஆம் அதிபதி கொடுக்குறவர், ஆனால் ஆரம்பிக்கிற புள்ளி லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் யார் என்பதை 100% தெளிவாக சொல்லக்கூடிய வேலை உங்கள் லக்னம் சொல்கிறது. ஒரு லக்னத்தை பார்க்குறோம், லக்னாதிபதி பார்க்குறோம், லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்குறோம், அவருடைய நேச்சர், அவர் யாருங்கிறது அது தெளிவாக தெரிஞ்சு போயிடும். இவர் இப்படிப்பட்டவர் தான். செவ்வாய் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா அவசரம், மூர்க்க குணம், பிடிவாதம், நான் இப்படித்தான் இருப்பேங்கிற ஒரு தன்மை, இது இல்லாமல் அந்த லக்னம் நகராது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அப்போது லக்னத்தை பற்றி முழுமையான புரிதல்னா இதுதான். நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.